பிரசித்தி பெற்ற திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் இன்று நடைபெறவுள்ள 519ஆம் ஆண்டு ஆனி தேரோட்ட திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. மாநகர் முழுவதும் ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாலை 5 மணிக்கு மீண்டும் தேரோட்டமானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் இன்று நடைபெறவுள்ள ஆனி தேரோட்டத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. மாநகர் முழுவதும் ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வரக்கூடிய நிலையில் மாலை 5 மணிக்கு தேர் மீண்டும் புறப்படும் நிலைக்கு திரும்பும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். பல இந்தியா முழுவதும் உள்ள சைவ தலங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னு சொல்ல போறதா இருந்தா நெல்லையில் இருக்கிற அருள்மிகு காந்திமதி மற்றும் நெல்லையப்பர் கோவில்ல சொல்லலாம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு தலம்னும், இந்த நெல்லையப்பரை வேணுவநாதர், நெல்வேலிநாதர் ஆகிய பெயர்கள்ல மக்கள் அழைக்கிறது வழக்கம். 378 அடி நீளமும் 756 அடி அகலமும் கொண்ட இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ள நுழைந்த உடனே பாத்தீங்கன்னா 10 அடி உயர நந்தியை பார்க்கலாம். அதே மாதிரி கோயில் 3 பிரகாரங்களை உள்ளடக்கியது. இப்படி பிரசித்தி பெற்ற இந்த கோயில்ல ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஆணி திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க. அதுலயும் குறிப்பா 10வது நாள் தேர் திருவிழா நடைபெற அன்னைக்கு திருநெல்வேலி மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் ஒன்றிணைஞ்சு முற்றிலும் மனித சக்தியை கொண்டு ஏறத்தாழ 180 அடிக்கு 300 அடிக்கு உயரமா இருக்கக்கூடிய ஒரு தேரை முற்றிலும் மனித சக்தி கொண்டு இருக்கிற ஒரு விழாவானது நடைபெற்று வரும். 500 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது இந்த தேர் திருவிழாவானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழாவானது கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்தோட துவங்கிய ஒரு நிலையில இன்று அந்த தேர் திருவிழாவானது நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா இந்த தேரானது டவுன் பகுதியில் இருக்கிற கிழக்கு, மேற்கு, தெற்கு மற்றும் வடக்கு ஆகிய 4 ரத வீதிகளை சுற்றி அதன் அடிப்படையில் நிலைக்கு கொண்டு நிறுத்தப்படும். இன்று காலை 8-10 மணி அளவுல துவங்கிய இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் விண்ணை பிழக்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தேர் தற்போது வடம் பிடிச்சு சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்தர்களோட, அதாவது அந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான பிரச்சனைகளையும் அவங்க சிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நடமாடும் பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயதானவர்கள் வர சிரமமின்றி தேரோட்டத்தை பார்வையிடக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி தேரோட்டம் நடைபெறும் நேரம் முழுவதுமே அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள், அதே மாதிரி பல்வேறு தன்னார்வலர்கள் தரப்புல அன்னதானம் உள்ளிட்டவைகள் பண்ணப்பட்டிருக்குது. தேரோட்டம் நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளை சுற்றி பாத்தீங்கன்னா போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு அதன் அடிப்படையில போக்குவரத்து முழுவதுமாக மாற்றி இருக்கப்பட்டிருக்கிறது. மின் கம்பிகள் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது இந்த தேரோட்டமானது நடைபெற்று இருக்குது. பொதுமக்களோட வசதிக்காக ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 13 குழுக்கள் அமைக்கப்பட்டு தேரோட்ட வீதிகளில் பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு முதலுதவிகளுக்காக செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 108 வாகனங்கள், 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் உள்ளிட்டவைகள் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு இருக்குது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா திருட்டு போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக காவல்துறை நாள் முழுவதுமே எச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. மக்களாக காவலர்களும் சாதாரண உடையில கலந்திருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தேரோட்டம் நடைபெறக்கூடிய பகுதிகளில் 85 இடங்களில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டு அறையால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. எந்த அசம்பாவிதங்களும் நிகழாத வண்ணம் இந்த தேர் திருவிழாவானது நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டு இருக்கிற நிலையில இங்க இந்த தேரானது இன்னும் ஓரிரு மணி நேரத்துக்குள்ள நிலைக்கு, அதாவது கோவிலோட நிலைக்கு சேரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அரோகரா கோஷம் விண்ணப்பிழக்க ஏறத்தாழ லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தற்போது வரை அந்த தேரை வடம் பிடித்து இழுத்துட்டு இருக்காங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.